ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது என்ன அப்படின்னாக்கா, 2 எக்ஸசைஸ் வேறு ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் 2 பண்ண போகிறோம். ஒன்று ஜிமெயிலில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டை, ஜிமெயில் அதாவது நம்ம மெயிலுக்கு வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டை நம்ம சம்டைம்ஸ் அதை ஓப்பன் பண்ணி படிப்போம், சம்டைம்ஸ் அப்படியே விட்டுருவோம். அது முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காம இருந்தோம்னா அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜிமெயிலுக்கு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒரு மெயில் வந்தது அப்படின்னா உடனே அது கூகுளாக இருந்ததுன்னா கூகுள் ட்ரைவுக்கோ, இல்லை அவுட்லுக்காக இருந்ததுன்னா ஒன் ட்ரைவுக்கும் டைவர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த ஃப்ளோ என்ன பண்ணுன்னா, கூகுள் மெயில் யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். இதுவே அவுட்லுக்காக இருந்ததுன்னா ஒன் ட்ரைவில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதுதான் இங்கே பண்ண போகுது. இதுவே நம்ம ஒரு நாளைக்கு 100 மெயில் வருதுன்னா 100 மெயிலோட அட்டாச்மெண்ட்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ண மாட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கறது டைம் இருக்காது. அதை எப்படி பண்ணுறது? ஓகேவா? இதுக்கு நமக்கு தேவைப்படுறது கூகுள் ட்ரைவ் ஆக்சஸ் வேணும், ஜிமெயில் ஆக்சஸ் வேணும். இது ரெண்டும் இருந்துன்னா நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், க்ரியேட்டில் போயிட்டு இந்த ஷெடியூல் ஃப்ளோ தான் நம்ம கொடுத்துருந்தோம், காலைல பண்ணியிருந்தோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன். ஸோ டெம்ப்ளேட்டு இங்கே 100+ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஜிமெயில் டு கூகுள் ட்ரைவ். ஜிமெயில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டை கூகுள் ட்ரைவில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? ஸோ நீங்கள் அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக இந்த ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே சர்ச் பண்ணுறேன். சர்ச் ஆல் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஜிமெயில்னு சர்ச் பண்ண உடனே நமக்கு ஜிமெயில் சம்மந்தமாக இருக்கிற எல்லா ஆட்டோமேட் ஃப்ளோவும் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுதான் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சேவ் ஜிமெயில் அட்டாச்மெண்ட் டு யுவர் கூகுள் ட்ரைவ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சேவ் ஜிமெயில் அட்டாச்மெண்ட் டு யுவர் பர்சனல் ஒன் ட்ரைவ். இதையும் பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ பண்ண போகிறது இதுதான், சேவ் ஜிமெயில் அட்டாச்மெண்ட் டு யுவர் கூகுள் ட்ரைவ். சரி, இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் டு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு நேவிகேஷனே காட்டுது. ஓகேவா? நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, இங்கே பாருங்கள், ஜிமெயிலோட லாகின் இருக்கணும், கூகுள் ட்ரைவோட லாகின் இருக்கணும். ஜிமெயில் லாகின் பண்ணினா கூகுள் ட்ரைவ் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசரில் ஜிமெயிலை லாகின் பண்ணணும். ஓகேவா? அதில் லாகின் ஆகிருந்துன்னா ஈஸியாக அது ஃபெச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு லாகின் ஆகிருந்துன்னா இங்கேயே உங்களுக்கு அது கனெக்ட் ஆகி காட்டும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ லாகின் ஆகலைன்னா நீங்கள் சைன்இன் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணியாச்சா? இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வந்துட்டீங்களா? ஸோ இதில் சைன்இன் கொடுங்க. ஸோ அப்படி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டிக் காமிக்கும். லாகின் பண்ணாதவங்களுக்கு சைன்இன் தான் காமிக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் காமிச்சுன்னா சைன்இன் பண்ணணும். ஸோ எந்த மெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடியோட அட்டாச்மெண்ட்டை நீங்கள் கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை இங்கே லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, கூகுள் ட்ரைவோட ஆக்சஸ் கொடுக்காம விட்டுருவோம். காலைல பண்ணியிருப்பீங்க, அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா கூகுள் ட்ரைவு அக்செப்டே ஆகாது.
ஸோ என்ன பண்ணிடுறேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். எனக்கு ஆல்ரெடி எல்லாமே சைன் ஆகிருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு அக்செப்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிமெயில் நோட்டிஃபிகேஷன் கூகுள் டிரைவை கனெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரௌசரில் மெயில் ஐடி ஆட் ஆகில்லை அப்படின்னா இப்போ நான் எனக்கு பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ கூகுள் டிரைவ் சைன்இன் காட்டுது, ஜிமெயில் சைன்இன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கூகுள் டிரைவை சைன்இன் கொடுக்கணும். ஸோ கூகுள் டிரைவ் சைன்இன் கொடுத்தோன்னா சேம் ஜிமெயிலில் எந்த மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடியை வச்சு தான் இங்கேயும் சைன்இன் பண்ணணும். ஸோ கண்டினியூ கொடுங்க. எங்கேயும் கடைசியாக கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஜிமெயில் என்னெல்லாம் பண்ணீங்களோ சேம் ஆப்ஷனை இங்கேயும் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வேலிட் கனெக்ஷன் ரெண்டுமே வந்து டிக் மார்க் டிக் ஆகிருக்கு, அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடுச்சு, கூகுள் டிரைவ் ஃபெச் ஆகலை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல ஜிமெயிலில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கனெக்ஷன் ரெஃபரன்ஸ்னு வரும். அதில் போயிட்டு திரும்ப அதை லாகின் கொடுங்க. சைன்இன் தான். சைன்இன் கொடுத்துட்டு ஜிமெயிலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் டிரைவ் ஈஸியாக ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே டிக் ஆகிடுச்சுன்னா கிரியேட் ஃப்ளோ கொடுத்துடலாம். ரெண்டுமே டிக் ஆனதுக்கப்புறம் கிரியேட் ஃப்ளோ. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதில் எனேபிள் சேவிங்ஸ் கொடுங்க. எனேபிள் சேவிங்கில் சேவ், எனேபிள் சேவிங். அதே மாதிரி கனெக்ஷன் ரெஃபரன்ஸில் ரெண்டுமே உங்களுக்கு காட்டணும், ரெண்டுமே ஒரே மெயில் ஐடியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இங்கே வாங்க, எடிட் கொடு. எடிட் கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு இங்கே அப்ளை டு ஈச் அட்டாச்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஃப்ளோ செக்கரில் போயிட்டு எரர் எதாவது இருக்கா, வார்னிங் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். எரர் வார்னிங் எதுவுமே இருக்காது, நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்தது சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் யுவர் ஃப்ளோ இஸ் ரெடி டு கோ, வி ரெக்கமெண்ட் யூ டெஸ்ட் இட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாக எப்போவுமே ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளாக இருக்காது. ஒரு முறை நம்ம மேனுவலாக பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ மேனுவலி தான் கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஏன் அது ஃப்ளோவில் இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம், மெயில் அட்டாச்மெண்ட்டோட மெயில் வந்தால் மட்டும்தான் கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு மெயில் அனுப்பணும். அந்த மெயில் ஐடிக்கு அட்டாச்மெண்ட்டோட ஒரு மெயில் அனுப்பணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த நான் ஆட் பண்ணியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறேன். ஓகேவா? நான் வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து மெயில் கம்போஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், அந்த மெயில் ஐடிக்கு
நீங்களும் அதே மாதிரி மெயிலை கம்போஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த மெயில் ஐடி. நான் என்ன பண்ணுறேன், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணுறேன். என்ன அட்டாச் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸல். ஸோ பவர் ஆப் அப்படிங்கிற பேரில் ஒரு எக்ஸல் ஷீட்டை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுவும் டாக்குமெண்ட்டு தானே. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த பர்டிகுலர் அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ நம்ம அதனுடைய கூகுள் டிரைவை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் ஆட் பண்ணால் இப்போ நம்ம கொடுத்த அந்த மெயில் ஐடியோட கூகுள் டிரைவுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டு வந்திருக்கும். எங்கே இந்த மெயில் ஐடி இங்கே ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே கூட நான் புதுசாக லாகின் பண்ணிக்கலாம் அந்த மெயில் ஐடியை. ஜிமெயில். ஸோ ஜிமெயில் லாகின்குள்ளே போயிட்டு நான் இப்போது ஆட்டோமேட் பண்ணியிருக்கிற அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த மெயில் ஐடியோட கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் பவர் ஆப்னு ஒரு எக்ஸல் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கா, உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃபோல்டர் இங்கே வந்திருக்கணும். அந்த ஃபைல் இப்போ நிறைய ஃபோல்டர் இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் அது ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆகிறது. வெயிட் பண்ணி செக் பண்ணுவோம். நம்ம சென்ட் பண்ண மெயில் போயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் சென்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே பாருப்பா, இதை வந்துருக்கு பாருங்க. இப்போ பாரு, கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் இந்த கவனி பவர் ஆப் அப்படிங்கிறத நான் அனுப்பின அந்த மெயில் அட்டாச்மெண்ட்டு எத்தனை மணிக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா 3:10. ஸோ நம்ம அனுப்புனது வந்து எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்கேன்னு நான் பார்க்குறேன். அனுப்புனது 3:07. எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா 3:10க்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுக்கு நீங்கள் அனுப்புன அந்த அட்டாச்மெண்ட் சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆகலையா? ஒன்றுமே பண்ணலையா? அதுலேயே இருக்கக்கூடாது. இப்போ நான் அடுத்தது மறுபடியும் சொல்கிறேன் பாரு, என்ன பண்ணணும். இப்போது நீங்கள் பவர் ஆட்டோமேட்டில் ஒரு மெயில் ஐடி ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா?
கூகுள் டிரைவ் ஆட் பண்ணிங்கல்ல, வேற ஒரு மெயில் ஐடி அதை விட்டுட்டு வேற ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. வேற ஒரு மெயிலோட கம்போஸ் பேஜுக்கு வாங்க. இப்போ நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, அங்கே கூகுள் டிரைவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிற மெயில் ஐடியை இங்கே ஆட் பண்ணணும். இதுதான் அந்த மெயில் ஐடி. நான் பண்ணுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணேன். ஸோ இதுதான் நான் அங்கே பவர் ஆட்டோமேட்டில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடி. அதை அப்படியே மினிமைஸ் பண்ணணும். முதல்ல மினிமைஸ் பண்ணிவிட்டு மெயில் ஓப்பன் பண்ணணும். ஸோ மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள். எக்ஸல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிறேன். இதில் நான் அட்டாச் பண்ணுறது ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணுறேன். இதோடைய பேர் வந்து சிஸ்கோ டெம்ப்ளேட். சிஸ்கோ டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபைலை நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபைலை அட்டாச் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும், அது ரெஃப்ளெக்ட் ஆகிறது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது அனுப்புனது பார்த்தீங்கன்னா 3:13 அனுப்பியிருக்கேன். ஒரு 3:16 நம்ம அதில் எதிர்பார்க்கலாம். சிஸ்கோ டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்வி ஃபைல் நான் அங்கே செக் பண்ணுறேன். இங்கே வருதான்னு பார்ப்போம். உடனே வராது, கொஞ்சம் டைம் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். முதல்ல அது கிரியேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். நம்ம ஃப்ளோ ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணும். அட்டாச்மெண்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாம் அனுப்பின ஃபைல் இங்கே வந்துருக்கணும். நான் சிஸ்கோ டெம்ப்ளேட் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருந்தேன். இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகலை. இந்த டைம் எடுத்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நான் அனுப்புகிற ஃபைல் ஒரு 2-3 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறம் அப்டேட் ஆகிருக்கு. வெறும் 2 KB 3:14 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளோ கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோ ரன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஆரம்பத்தில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2 ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ இந்த மாதிரி காட்டும். ஃபஸ்ட்டு 1 செகண்ட், அடுத்து 4 செகண்ட் டிலே, கடைசியாக அந்த ஃபைலு க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 4 செகண்ட். அட்டாச்மெண்ட்டு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு அதில் ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 4 செகண்ட் டிலே. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மெயில் வந்து அதில் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா டவுன்லோட் ஆகிடும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே. ஸோ யாருக்காவது வரலைன்னா சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும், இதை வந்து டெலீட் பண்ணணும். இதை நீங்கள் அவுட்புட்டை பார்த்துட்டீங்க, செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளோவை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணலைன்னா இதை நீங்கள் டெலீட் பண்ணுற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். அட்டாச்மெண்ட் வர வர ஃபோல்டர், கூகுள் டிரைவோட ஃபோல்டர் ஃபில் ஆகிட்டே இருக்கும். 15 GB ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த மெயிலை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நான் வந்து இந்த ஃப்ளோவை டெலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வரலன்னா சொல்லு, அவன் செக் பண்ணுறான். வரல, சரி நான் வரேன். வரலைங்கிறதுக்கும் தெரிலங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி வந்து செய்யவே இல்லை. இப்போ அரவிந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்க மாட்டான். கேட்டால் என்கிட்ட மெயில் ஐடி இல்லைன்னு. ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன்.